ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆம் தேவஜனமே, நித்திய ஜீவன், கர்த்தர் கொடுக்கிற நித்திய ஜீவன் பரலோகத்திற்கு போய் நமக்கு கொடுக்கப்படுகிற ஜீவன் அல்ல. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நித்தியமான தேவ அன்பு, தேவனுக்குள் இருந்த அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆம், நாம் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது ஜீவனில் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, இந்த நவீன காலத்திலே வேதத்தை தள்ளிவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? அநேகர் எழுதின புத்தகங்களையும் அநேகர் எழுதின காரியங்களையும் நாம் என்ன செய்கிறோம்? கற்பனைகளாக நாம் கை கொண்டு வருகிறோம். தவறு. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி. ஆம் தேவஜனமே, மற்ற புத்தகங்களையோ மற்ற காரியங்களையோ மற்ற மனுஷர்கள் பேசும் வார்த்தைகளையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு வேத வசனத்தில் தேவ வார்த்தைகள் இருந்தால் மாத்திரமே, வசனத்தில் அவர்கள் பேசுகிற காரியங்கள் இருந்தால் மாத்திரமே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிற காலமா இருக்கிறது. வேதத்தை தவிர கள்ள புத்தகங்கள், கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிற அநேக காரியங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இதோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பி வேண்டுமானால், சுகமான வாழ்வு, இதோ சுகாதாரமான காரியங்களிலே நீங்கள் இதோ உங்களை முன்னிறுத்த வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி. கற்பனைகள் எங்கு உள்ளது? வசனத்தில் உள்ளது. வசனத்தின்படி நடங்கள், வசனத்தை படியுங்கள். வேதத்தை தள்ளிவிட்டு வேறொரு புத்தகத்தை எடுத்து கையில் வைத்தால் அது சாபமாக முடியும் தேவச்சனமே. எனவே சாவுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு ஜீவனுள்ள தேவன் கொடுத்த வார்த்தைகளின் படியாய் நடந்து ஜீவனில் பிரவேசியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை அப்பா எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க ராஜா, நீர் கொடுத்த இந்த வேதத்தை தள்ளிவிடாதபடிக்கு வேத வசனங்களின்படியாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. உங்க வார்த்தையை நாங்கள் முன்னிறுத்தி செல்லுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.